தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இரண்டாவது பாகமாக ஆறாவதாக யாக்கோப்பை பற்றிய காரியங்களில் ஆறாவதாக யாக்கோப்பு என்ன சொல்கிறான்னா, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விபச்சாரரே விபச்சாரிகளே என்று யாக்கோப்பு சொல்லியிருக்கான். விபச்சாரரே விபச்சாரிகளே யாரை யாக்கோப்பு சொல்கிறான் அப்படி கேட்டால், இங்கே 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற மாம்ச இச்சைகளால் அல்லவா? மாம்ச சிந்தை மரணம் தானே. மாம்ச சிந்தையில் தானே சண்டை வருது, யுத்தங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி உள்ள யுத்தங்கள் முழுவதும் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனாவுக்கு நடக்கிற யுத்தங்கள் வரைக்கும் மாம்ச இச்சை தான், மாம்ச போர் தானே. அது ஆவிக்குரிய போர்னா சொல்ல முடியும். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல, போர் செய்கிறது அல்ல என்று தானே அப்போஸ்தலர்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னாங்க. பிசாசிகளோடு அக்கினி அந்த அந்தகார லோகாதிபதிகளோட வான மனக்குள்ள பொல்லாத ஆவிய சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாயின்னு அப்போஸ்தலர் அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறது தான் சொன்னார். தவிர இன்றைக்குள்ள அரசியல் போராட்டமோ, கொடியை தூக்கிட்டு போகிறது, போராட்டம் நடத்துகிறதோ, இன்றைக்கி உலகத்தான் போராட்டம் நடத்திக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது சகோதரனே. அந்த மாதிரி கிடையாது. அந்த போராட்டத்தை சொல்லலை. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களும் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள்னு ரோமர் 8 போட்டிருக்கேன். அதனால் மாம்சத்துக்குரியவங்க மாம்சத்துக்குரிய இச்சைகளை நடப்பிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஜெபம் பண்ணுறாங்க. அது ஜெபம் கேட்கப்படாதுன்னே போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையாமல் போடுங்க, நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களை சித்தி ஆகிறதில்லை. அதாவது தேவ சித்தப்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நடக்காது. அதான் போட்டிருக்கு. தேவ சித்தமானால் இங்கே 15ஆம் வசனத்தில் யாக்கோப்பு 4:15 அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னது செய்வோம் என்று சொல்லணும். கர்த்தர் சித்தமானால் சொல்லணும். ஆண்டவருக்கு உயிரோடு இருந்தால் சித்தமானால் என்னென்ன செய்வோம். அதை விட்டுட்டு நீண்ட பட்ஜெட் போடக்கூடாது. இத்தனை வருஷம் இருப்போம், ஒரு வருஷம் தங்குவோம், வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், ஆண்டு விழா நடத்துவோம், இத்தனை வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுவோம், அப்படி கொண்டாடுவோம், இப்படி கொண்டாடுவோம்னு மாம்ச ரீதியில் நிர்ணயிக்காதீங்க. உங்கள் நாள் எப்படிப்பட்டது? புகையை போல் இருக்குது உங்கள் உயிர், ஜீவன் எப்படிப்பட்டது? ஒரு நாளைக்கு தோன்றி புகையை அப்படியே மறைஞ்ச மாதிரி உங்கள் ஜீவன் மறைஞ்சிருமே. நீண்ட பட்ஜெட் போடுறீங்களே. அப்போ தேவ சித்தத்தின்படி அவன் ஜெபிக்காமல் இருக்கிறதுனால, தேவ சித்தப்படி ஜெபிக்காமல் இருக்கிறதுனால, அவன் சித்தத்தின்படி அவன் ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படுறதில்லை. இங்கே போட்டிருக்கு கீழே 3ஆம் வசனம், யாக்கோப்பு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்றே தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாக இச்சைகளை நிறைவேற்ற அவன் சபையை அழியணும், ஆண்டவரே இந்த ஊழியம் அழியணும்னே ஜெபிக்கிறான். சிலர் செய்வனையெல்லாம் வைக்கிறாங்க. எப்படி? அந்த சபையை உடைச்சிட்டா சந்தோஷம். இந்து முன்னணிக்கு ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை. சபை அழிகிறதுக்கிறது இதை பற்றி அவன் ரொம்ப தீவிரமாக யோசிக்க மாட்டான். கள்ள ஊழியக்காரன் நல்ல சபைகளை உடைக்க, நல்ல சத்தியத்தை சொல்கிற ஊழியக்காரனை அழிக்க, கெடுக்க ரொம்ப வாஞ்சையாக இருக்கான். அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்று வேறு ஒன்றுக்கு வரான்னு சாத்தானை பற்றி இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அந்த சாத்தானுடைய ஊழியக்காரன்
அவனுடைய ஊழியக்காரன் நீதியினுடைய ஊழியக்காரன் வேஷம் தரித்து அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியந்தூள் வேஷத்தை தரித்து கொள்வானே என்று 2 கொரிந்தியரில் 11 அதிகாரம் 14, 15 போட்டிருக்கு. அவனுடைய ஊழியக்காரன்னா சாத்தான் ஊழியக்காரன். சாத்தான் எப்படியோ அப்படித்தான் அவன் பிசாசின் ஊழியக்காரன் சொல்கிறது அந்த அர்த்தம் தானே. அவன் சொல்கிற உபதேசம் பிசாசிகளின் உபதேசம். 1 தீமோத்தேயு 4:1 இருக்குது. பிசாசிகளின் உபதேசம், சூடுண்ட மாயருடைய பொய்யருடைய உபதேசம். அநேகர் விழாதான் வெளியே பார்த்தா போயிட்டு ரொம்ப பெரிய பரிசுத்தவான மாதிரி தோற்றம் இருக்கும். அதான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்கிறாரு. அவங்கள நம்பிடாதீங்கன்னு மத்தேயு 23. வெளியே அலங்காரமாக இருக்கும், உள்ளே அசுத்தங்களும் எலும்புகளும் காணப்படும். அதுபோல் வெளியில் நீங்கள் நீதிமான்களாக காணப்படுறீங்க, உள்ள அருவறுப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதுபோல் வெளிப்படையான தோற்றத்தை வச்சு ஜீவநதி ஓட ஜீவநதி சபை, உயிருள்ள ஊழியம் சபை அப்படி வெளியே வைக்கிறத வச்சு நம்ம நம்பிடக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. வெளியே அவன் தோற்றத்தை வச்சு நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. அதான் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கன்னு சொன்னார். அந்த நீதினா வசனத்தின் அடிப்படையில் அப்போஸ்தல உபதேசத்தில் கரெக்டாக வர்றானா. இவனுக்குன்னு ஒரு வெளிப்பாடு தரிசனம், இவனுக்குன்னு ஒரு ஊழியம், இவனுக்குன்னு ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கள்ள ஊழியம். அவன் தன் வெளியே போய் ஏகமாக கெட்டு போனார்கள் வழி தப்பின்னு சொல்லி எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேலே விலை பண்ணியாருண்டு ஏசாயா 53:6 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லிஸ்ட்டில் போயிடும். அவையவே போகிறது தானே அக்கிரமம்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு ஒன்று ஏற்படுத்தலை. அவங்களுக்கு ஒரு ஊழியமோ சபையோ தரிசனமோ ஒரு வெளிப்பாடோ ஏற்படுத்தலை. ஒரே தலைவர் இயேசு, ஒரே மேய்ப்பர் அவர் தான், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே உபதேசம், ஒரே சபை, ஒரே ஒற்றுமை, எல்லாருக்கும் திரளான மக்களாக இருந்தாலும் ஒரே மனம். இப்படித்தான் இருந்தது. சில கசமுசகள் பிரிவினைகள் மாதிரி வந்தாலும் ஆதி அப்போஸ்தலர்களை தடுத்தாங்க. பவுல் சொன்னான். பிலிப்பியர் நீங்கள் 2 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1 அதிகாரத்தையும் 2 அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே தடுத்தாங்க. எப்படி தடுத்தாங்கன்னா, சிலர் அப்போல்லவை சேர்ந்தவனும், சிலர் பவுலை சேர்ந்தவனும், சிலர் கேபாவை சேர்ந்தவனும் உங்களுக்குள்ளே ஏன்பா நிதானிக்கிறீங்க? ஏன் நாமத்திலையா நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கினீங்க? நானாக உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து என்ன பிரிஞ்சிருக்காரா? அப்போல்லாம் நீர் பாய்ச்சினா நான் நட்டேன், அவன் நீர் பாய்ச்சினா விளை செய்கிறது கர்த்தரப்பா. என்னாலும் இல்லை, அவனாலும் இல்லை, தேவனால் தாண்டு அந்த புரிதலை கரெக்டாக சொல்லி சத்தியத்தை சொல்லி ஜனங்களை ஒற்றுமைப்படுத்தினாங்க, பிரிவினைகளை தடுத்தாங்க. இன்றைக்குள்ள தலைவர்கள் அப்படி இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு கூட்டம் வந்தால் தான் அவன் பிழப்பு நடத்த முடியும். ஆதி அப்போஸ்தலர்கள் அங்கங்கே ஆயிரக்கணக்கில் ஜனங்க ரசிக்கப்பட்டாலும் சத்தியத்தை சொல்கிறதுக்கு முழு உலகத்தை பரப்புறதுக்கு தான் நோக்கமாக இருந்தாங்களே தவிர, கிடைச்சது போதும்னான்னு சொல்லி ஒரு கூடாரம் அமைச்சு அங்கனக்குள்ளேயே கோட்டு அடிச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தணும்னு அவங்க என்றைக்கு விரும்பலை. அதனால தானே சண்டைகள் யுத்தங்கள் உங்களுக்குள்ளே ஏன் வருது? மாம்சத்தின்படி இச்சையின்படி இருக்கிறதுனால தானே இந்த யாக்கோப்பு சொல்கிறான். அப்படித்தானே அன்றைக்கி இருந்ததை அன்றைக்கி உள்ள ஊழியர்கள் தடுத்தாங்க. இன்றைக்கி ஏன் தடுக்கலைன்னா பிழப்பு மாதிரி தொழில் மாதிரி ஆயிடுச்சு. அந்த வயிறு தேவன், அவன் முடிவு அழிவு, அவங்க பூமிக்கு எடுத்தவங்களை சிந்திக்கிறாங்க. அவங்கள நாய்கள்னும் பொல்லாத வேலைக்காரனும் அவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துலேயும் 19 போட்டிருக்கு. அதில் 18 எல்லாரும் வழி தப்பி போயிட்டாங்க, சிலுவைக்கு அவங்க பகைஞ்சார். அநேக முறை நான் சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன், அவங்கெல்லாம் வழி விலகி போயிட்டாங்கன்னே பவுல் சொல்கிறான். அதனால் இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் முழுவதும் பார்த்திங்கன்னா இச்சைகளை செலவழிக்க வேண்டும்னு தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுறான். ஏன் சொல்கிற மாதிரி ஜெபிக்கலை. இன்றைக்குள்ள ஜெப வீரர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டை தான் ஜெபிக்கிறான். ஈசாக்குக்கு வாழ்வு கொடுத்த புதிய ஏற்பாட்டு இயேசுவை ஒரு அம்மா பாடுது, ஈசாக்குக்கு வாழ்வு கொடுத்தான்னு பழைய ஏற்பாட்டை போய் இழுக்குது. என்ன வாழ்வு கொடுத்தாரு? விதைச்சா அவனை ஆசீர்வதிச்சார், 100 மடங்காக பெருக பண்ணார். இயேசுவுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லையே. அவன் யூதர்களுக்குள்ள தகப்பேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் சொல்கிறது யூதர்களுக்கு
அந்த முள்ளமாரிகளுக்கு அவன் தகப்பன்னு சொல்லிக்கலாமே தவிர கிறிஸ்தவங்களுக்கு அவங்க தகப்பன் கிடையாது. யூதர்களிலிருந்து சீசர்களாக வந்தவங்களுக்கு தானே கிறிஸ்தவங்கன்னு பேர். அந்த கிறிஸ்தவங்களுக்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 23:9 பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்காருன்னு சொல்லி பரமண்டலங்கள் உள்ள எங்கள் பிதாவே என்று ஜெபம் பண்ணும்போது கற்றுக் கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டு பிதா கிறிஸ்தவங்களுடைய பிதா வேறு, பழைய ஏற்பாட்டுக்கு பிதா தான் அவங்க. அந்த நாதாரியன்னா அப்புறம் என்ன, ஒரு பக்கம் அழைக்கப்பட்டான், வச்சான், பிள்ளையை பலியிட வச்சான், எல்லாம் சரி ஒரு பக்கம். மறுபக்கம் நிறைய ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான் இருக்கு. கேத்துருவாலாக்கா சரி, சாரால் இறந்த பிறகு கேத்துருவால ஆதியாகம் 25 அதிகாரம் கட்டி தொலைஞ்சான்னா அதோட கிளவை நிற்கக்கூடாது. ஒப்பாட்டிகள் நிறையா வச்சுருந்தான் இருக்கு. அது எப்படி நமக்கு முன்மாதிரி உள்ள தகப்பன் செய்கிற வேலையா? பெரிய ஆள் செஞ்சால் ஒரு பெரிய ஆள் செய்கிற வேலையாது, பெரிய ஆள் செஞ்சால் பெருமாள்றான்னு சொல்கிற மாதிரி. ஈசாக்கு எடுத்துக்கிட்டால் அப்பங்காரன் மாதிரி மனைவியே சகோதரின்னு சொன்னான். 40 வயசில் விளையாண்டான் இருக்கு. சென்னலில் பார்த்தான், ஒருத்தன் பார்த்தான்ருக்கு. அப்புறம் குழந்தை பிறந்து அதை யாக்கோப்பு ஏசா நல்லா ருசி சாப்பாடு ராமனாக இருந்தான். யாக்கோப்பு வேஷம் போட்டு இவனை ஏமாத்துறான். இவன் தடவி பார்த்து குரல் யாக்கோப்பாக இருக்குது, உடம்பு ஏசையாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு நிதானித்து அப்படியே விடுறா சாப்பாடை 2வது பார்த்துக்குருவோம்னு செக் பண்ணியிருந்தான்னா அவன் ஏமாற்றம் அடைஞ்சிருக்க மாட்டான். டக்குன்னு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல திம்பமலான்னு சொல்லி தின்னதுனால தான் அப்புறம் வேறு வழி இல்லை, ஆசீர்வதிச்சிட்டான். நம்பி மோசம் போயிட்டான். பின்னாடி தெரிஞ்சு ரொம்ப திகில் அடைஞ்சான்ருக்கு. அப்போ அவன் என்ன தெளிந்த புத்தி உள்ளவன், எல்லாம் உள்ளவன், யாக்கோப்பை சொல்லவே வேணாம். அப்பாவை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான், மாமாவை ஏமாத்தினான். இவங்களா நமக்கு முற்பிதா? இவங்களா தகப்பங்க நமக்கு? அந்த முல்லை மாதிரி முடித்தவை இஸ்ரேல் ஜனங்க, அந்த கேடு கட்டவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் நீதிமான்கள் கிடையாது. 1 அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னு இருக்குது. அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் 10 கட்டளை விதிக்கப்பட்டது. அந்த அவங்கெல்லாம் யார்? கீழ்ப்படியாதவன், அடிக்கிறவன், பொம்பளை பொறுக்கி, ஆணை திருடுறவன், ஆம்பளை வந்து கேவலப்பட்டவங்க, ரொம்ப சுவிசேஷத்துக்கு விரோதமானவங்க, ரொம்ப அசிங்கமானவங்கன்னு தான் அங்கே 1 அதிகாரத்தில் 9 பார்த்தீங்கன்னா அதில் அவங்க வரலாறு இருக்குது. அவனுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் அவங்க முற்பிதா. கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு பரலோகத்தில் உள்ள பிதா அவர் தான் தகப்பேன். நமக்கு மூத்த சகோதரன் இயேசு. இவங்களோட கட்டப்பட்டால் தானே பூவோட நார் சேர்ந்தால் நார் மனம் வரும். கொஞ்சமாக நம்ம இருக்கும். தேவன் முற்றிலும் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், தேவகுமாரன். அவருடைய பிள்ளைகளாக போகும்போது, அவருக்கு சகோதரர்களாக நம்ம போகும்போது நமக்கு தான் மேன்மை, நமக்கு தான் பூரணர். அதனால தான் பழைய ஏற்பாட்டுக்காரங்க எல்லாத்தையும் விட நம்ம பூரணர்கள், நம்மை விட பழைய ஏற்பாட்டுக்காரங்க எல்லாரும் பூரணர்கள் அல்ல என்று எபிரேயர் 11 அதிகாரத்தில் 39-40 படிக்க மறந்துடாதீங்க தயவு செய்து. கடைசியில் நம்மளை விட அவங்க கிறிஸ்தவங்களை விட பூரணர்கள் அல்ல, அவங்கள விட நாம தான் பூரணர்கள். அப்படி போட்டிருக்கு. இது எவனுக்கு தெரியும்? நம்மை விட பூர்ணம் இல்லாதவங்களை பூர்ணாக்கப்பட்ட நமக்கு மாதிரியாக பின்பற்றும்படி அவங்கள சொல்லலாமா? அவங்கள நம்ம பிதான்னு சொல்லலாமா? அவங்கள நம்ம முற்பிதான்னு சொல்லலாமா? இதை எவனும் இன்றைக்கி உள்ளவனுக்கு சொல்லி கொடுக்கலையே, சொல்லலையே. இவன் எப்படிடா இவன் ஜெபம் கேட்கப்படும்? இவன் வாயை திறந்தான் பழைய ஏற்பாடு தானியேல் ஜெபம், எஸ்தரின் ஜெபம், யாபேசின் ஜெபம், யாக்கோப்பு ஜெபம், அவன் ஆபிரகாமின் ஜெபம், இப்படித்தானே போகிறான். இந்த ஜெபங்கள்லாம் செய்யாதீங்கன்னே ஏன் சொன்னார்? மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனம். அவர்களைப் போல செய்யாதீங்க. அவங்க ஆலயங்களை செய்கிறாங்க, வீதிகளை செய்கிறாங்க, சொற்கள் அதிகமானனால ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க. அஞ்ஞானிகளை போல் வீண் வார்த்தைகளை அளப்புறாதீங்க, செய்யாதீங்கன்னே சொன்னார். எவனுக்காவது அது புரியுதா?
அந்த ஜெபம் போதுமானதாக இருந்தால், இன்றைக்கி பழைய ஏற்பாடு ஜெபத்தையே சொல்லிகிட்டு இருக்கான் இல்லையா, அது போதுமானதாக இருந்தால் இயேசு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மத்தேயு 6:9 13 வரை அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் பிதாவின் சித்தத்தின்படி கரெக்டாக இயேசு ஜெபம் கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபந்தான் பரமண்டல ஜெபம்னு சொல்கிறோம். பழைய ஏற்பாடு ஜெபமும் வந்து பூமண்டல ஜெபம். அது இயேசு கற்றுக் கொடுத்தது பரமண்டல ஜெபம். அதனால் அதன் போல் செய்யாதீங்கன்னே இருக்குது, இங்கே போட்டிருக்கு. மத்தேயு 6:8 இருக்குது. தயவுசெய்து மனப்பாடம் பண்ணுங்கள். செய்யாதீங்கன்னே சொல்கிறேன். செய்யாதீங்கன்னு சொல்கிறத நீ செஞ்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறதையே செய்யாமல் இருந்தால் நீ எப்படி கிறிஸ்தவனாக இருப்ப? நீ எப்படி, உனக்கு போதிக்கிறவங்க எப்படி போதிச்சிருப்பாங்க உனக்கு? அதான் இங்கே யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களை இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல், தகாத விதமாக தேவ சித்தப்படி அவன் ஜெபிக்கிறதே இல்லை. அதனால் பழைய ஏற்பாட்டு ஜெபத்தை பின்பற்றாதீங்க, பழைய ஏற்பாட்டு காரியங்களை பின்பற்றாதீங்க, பழைய ஏற்பாட்டுப்படி மாம்சத்தின்படி போகாதீங்க. அப்படி போனால், அப்படி ஜெபிச்சா, அப்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் விபச்சாரரே விபச்சாரிகளே 4ஆம் வசனத்தை சொல்கிறேன். உங்களைத்தான் விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சினையதான் தேவனுக்கு ரொம்ப பகை என்று அறியீர்களா? பழைய ஏற்பாட்டு முழுவதும் உலகம் தானே, எல்லாம் குத்து வெட்டு ராஜ்யத்தை பரப்புறது வைக்கிறது தானே. என் தேசம் எல்லாம் அப்பா நீ ஆள வேண்டும். 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த பூமியில் நம்ம ஆள்றதுன்னு பாடுறாரா? இல்லை, இந்த பூமியில் இப்போயே சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம்னு இன்றைக்கு உள்ள சாத்தான் அதிபதியாக இருக்கான், இவனை தள்ளிட்டு இந்த பூமியில் ஆளுவோம்னு சொல்கிறானா? இல்லை, அவனை கட்டி 1000 வருஷம் ஆண்டவர் அடைச்சி வச்சுட்டு 1000 ஆண்டு அரசாட்சி செய்கிறாரே அதை பாடுறாராண்டு இவனுக்கு தெரியும். இந்த வித்தியாசம் அவரே புரிஞ்சு பாடினாரா இல்லைன்னு தெரியல அவருக்கே. இப்போ நான் இது வீடியோவை கேட்டால் கொஞ்சம் மூளை குழம்பி யோசிப்பார் போட்டுருக்கு. தெளிவாக பேசுங்க, தெளிவாக சொல்லுங்கள், தெளிவாக பாடுங்க, தெளிவாக சொல்லுங்கள். தகாத விதமாய் பாடுறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க, தகாத விதமாக பேசுகிறாங்க. பாடல்கள் முழுவதும் ஆவியோடு கருத்தோடு பாடுறாங்கன்னு எடுத்துக்கிற முடியாது. நானும் பாடல்களை நிறையா ஏற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பாட்டு இப்போ வெளியிட்டிருக்கேன். அதனால் பாடல் மூலமாக ஜனங்களுக்கு கருத்துக்களை புத்திமதிகளை சொல்லி கொடுக்குறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கே தவிர கெடுக்கக்கூடாது. நம்மளும் கெட்டு அவங்களையும் கெடுக்கக்கூடாது. நான் சிஎஸ்ஏ போதகராக இருக்கும்போதே ஒரு 50 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கேன். கர்நாடிக் சங்கீதம் முறையாக படிச்சிருக்கேன். வயலினில் சரிகம பதினிச அடிப்படை கல்வியிலிருந்து 2 வருஷம் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். பெரிய வித்வான்கிட்ட வாங்கி இப்போ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஆனால் அந்த பாடல்களை இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு வெளியிடணும்னு நினைக்கல. புஸ்தகங்கள் வெளியிடுறதுக்கு, பத்திரிக்கை வெளியிடுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தனே தவிர பாட்டுக்களை அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அது வந்து அப்படியே கிடக்கு. அதனால் அது திரும்ப இன்றைக்கி உள்ள நாதாரிய பாட்டு கேட்கும்போது வேதனையாக இருந்துச்சு. நம்ம கருத்துள்ள பாட்டு நல்ல பாட்டாக இருக்கேன்னு வெளியிடுவோம்னு அதில் கொஞ்சம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் கிருபை கொடுத்தா இன்னும் முழுசாக 50 பாட்டு அப்படியே வெளியிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாட்டு, ஒரு 10 பாட்டு வெளியிட்ருக்கேன். இன்றைக்குள்ள பாடல்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லா பாட்டும் குறை சொல்லலை. நான் சில பாடல்கள் கருத்துக்கள் வந்து சத்தியத்துக்கு விரோதமாக இருக்குது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த பாட்டாட்டி. எங்கள் அப்பா டான்ஸ் ஆடுறான், இந்துக்கள் முதற்கொண்டு பாராட்டுறான். அதில் 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே, சேர்த்து விட்ட மாதிரி பேசுகிறான், பாடுறான். டேப்பு ராதா மாணிக்கமா. அவர் கல்லாதவர்னு சொல்லி யோவான் 7:15 இருக்குது. படிக்காதவர்னே இருக்குது. யூதர்கள் சொல்கிறாங்க இவர் கல்லாதவராக இருந்து வேத வாக்கியங்களை எப்படிடா சொல்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டாங்கன்னு இருக்குது.
அவரை போய் 6 வயசில் ஆரம்ப பள்ளியில் சேர்த்தான்னு பாடுறானே, என்ன சொல்ல? கருத்தோடு உள்ள வேத வசன கருத்தோடு உள்ள பாட்டாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு பாடுறான். அது கரெக்டா? தேவனுக்கு ரூபம் இல்லையா? தமது ரூபத்தின்படி தமது சாயலாகத்தானே மனுஷனை படைச்சாருன்னு ஆதியாகமம் 1:26 இருக்குது. அவர் ரூபத்தின்படி அவர் அப்படியே போட்டிருக்க. ரூபம் இல்லைன்னா எபிரேயர் 1:3 இவர் அவருடைய தற்சுரூபம் அப்படின்னே போட்டிருக்கு. இவர் அவருடைய தற்சுரூபம், இயேசு தேவனுடைய தற்சுரூபம் அப்படின்னு போட்டு. ரூபம் இல்லை எப்படி சொல்லலாம்? அப்போ ஆதாமுக்கு எப்படி ரூபம் இருக்குது? அதான் தேவன் ரூபம். தேவன் ரூபம் தான் ஆதாமுக்கு. நாம் எல்லாம் தேவ சாயல்னால் ரூபம் தானே, தேவ ரூபம் தானே நம்ம. அதோடவா நாதாரிகளுக்கு தெரியாமல் இருக்குது? அப்போ அது எப்படி சொல்கிறது? இவன் பாடுறது எப்படி கரெக்டுன்னு ஏற்றுக்கிற முடியும்? தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு யோவான் 4:26 போட்டிருக்கு. தேவன் ஆவியாக இருக்காருன்னு 24 போட்டிருக்கு இல்லையா? தேவன் ஆவியாக இருக்காருன்னு. இருக்கிறாருன்னு இருக்கு, இருக்கிறதுன்னு இல்லை. இருக்கிறாருன்னா அழுத்தம் உடையவர், மகிமின் சரீரமாக இருக்கார், அவ்வளோதான். பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவருக்கு மகிமின் சரீரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறாரு, ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவர், அப்படி இருக்கார் அவர். அவரை கண்டவர் இயேசு ஒருவர் தான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இருக்கு. அவர் ஒருவர் தான் கண்டவர். நான் உங்களை மாதிரி பார்க்கலன்னா உங்களை மாதிரி நான் போய் சொல்லணுன்னா இருப்பேன், நான் அவரை கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். இயேசு ஒருவர் தான் தேவனை கண்டவர். அதனால் தேவனை ஒருத்தன் பார்க்க முடியாது, தேவை அவசியம் இல்லை. இயேசுவை கண்டாலே தேவனை கண்ட மாதிரி தான். அதான் என்னை காண்கிறவன் தேவனை கண்டான். தேவன் காண்பின்னு எப்படி சொல்கிற? என்னை பார்த்தாலே அவரை பார்த்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு யோவான் 14:6. ஏன்னா தேவனை யாரும் பார்க்க முடியாது. இவர் அவருடைய தற்சுரூபம், அவர் ரூபமாக இருக்கிறதுனால என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவரை பார்க்க முடியாது. இவனுக்கு எப்படி? இவன் மாம்சமாக இருக்கான், அவர் ஆவியாக இருக்கார். இவன் மாம்சமானவன் மகிமையின் சரீரத்தில் ஆவிக்குரியவனாக போனால் அவரை பார்க்கலாம், முகமாக இப்போ பார்க்கலாம். இப்போ நிழலாட்டமாக இயேசுவின் வடிவில் பார்க்குறோம், அப்போ முகமாக பார்க்கலாம். இப்போ குறைஞ்ச அறிவுள்ளவனாக இருப்பான், இங்கே அறியப்பட்ட அப்போஸ்தலர் உபதேசத்தில் அறியப்பட்டபடியே அங்கே அறிந்து கொள்வான். உபதேசத்தில் தெளிவாக எல்லாம் அறிஞ்சாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. நமக்குத்தான் புரியறதுக்கு அறிவு இல்லையே தவிர இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இங்கே இல்லாத ஒன்றும் பரலோகத்தில் அங்கே இல்லை. பரலோகத்தில் கேட்டதையும் கண்டதையும் தான் இயேசு இங்கே வந்து சொன்னார். அதை எவனும் நம்பலை, விசுவாசிக்கலைன்னு போட்டிருக்கு யோவான் 3:31. அதை நம்புகிறவன் தான் கிறிஸ்தவன், நம்பாதவன் பழைய ஏற்பாட்டுக்காரன், நம்புகிறவன் புதிய ஏற்பாட்டுக்காரன். இப்படித்தான் வித்தியாசம். அதனால் பாடல்கள் வந்து அப்படி எழுதலை. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். நம்ம ஐயா பாடுறார், பெர்க்மான்ஸ் ஐயா. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா அவர் சொல்லலையா? ஏசு சொல்லலையா? ஏசப்பான்னு சொல்கிறாரு, சொல்லலையா? ஏசப்பா சொல்லலையா? 2000 வருஷத்துக்கு முந்தி சொல்லலையா? நிருபங்களில் சுவிசேஷங்களில் சொல்லலையா? என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு யோவான் 15:15 சொன்னது அவருக்கு தெரியாதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னது தெரியலையா? நான் சொன்ன உபதேசத்தினால இப்போயே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு சொன்னது தெரியலையா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னது அவருக்கு தெரியலையா? இன்னும் சொல்லாத மாதிரியும் இனிமேல் சொன்னால் சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன்னு சொல்கிற மாதிரியும். அப்போ ஜனங்களுக்கு இது வரைக்கும் இயேசு பேசலை, என்ன செய்யணும்னே அவர் இன்ன வரைக்கும் சொல்லலை. இனிமேல் சொன்னால் இவர் கேட்பாராம், கேட்ட பிறகு நமக்கு சொல்வாராம், அதன் பிறகு நம்ம நடப்போமா அப்படின்னா இன்றைக்கி முழுவதும் நாதாரிகள் முழுவதும் இயேசு சொல்கிறாருன்னு வேறொரு இயேசுவை தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பைபிள் எதுக்கு? சுவிசேஷம் எதுக்கு? நிருபங்கள் எதுக்கு? இயேசு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சொன்னதே வேஸ்ட்டாக்குற மாதிரில இருக்குது. பெரிய ஆள் சொன்னால் பெருமாளா?
தங்க ஊசின்னு கண்ணில் குத்த முடியுமா? முன்னோடி முழுவதும் முட்டா பையங்க தானே நமக்கு இருந்திருக்காங்க. ஏன் நமக்கு சரியான வழிகாட்டி சொல்லுங்கள். அதனால் தாவீதின் குமாரனேன்னு பாடுறான் ஒருத்தன். தாவீதின் குமாரனே ஓசன்னா, தாவீதின் குமாரன்னு சொல்லக்கூடாதுன்னு இயேசு சத்தம் போட்டார். அந்த பழைய பாட்டுக்காரங்க அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சாங்க கிறிஸ்து தாவீதின் குமாரன்னு. அந்த இயேசுவே யூதர்களை பார்த்து கேட்குறாரு. மத்திய 22 அதிகாரத்தில் நீங்கள் 40 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து யாருடைய குமாரன்னு சொல்லும்போது அவங்க தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு அங்கே 110 சங்கீதத்தை ஒப்பிட்டு தாவீது அவரை ஆண்டவர்னு சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் எப்படி குமாரனாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்குறாரு. எவனும் பதில் பேச முடியலன்னு. அதனால் இயேசு தாவீதின் குமாரனோ, ஆபிரகாமின் குமாரனோ, யோசேப்பு குமாரனோ, மரியாளின் குமாரனோ அல்ல. அப்படி ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, உலக சரித்திரத்துக்காக கிபின்னு வரலாறுக்காக அதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர, உண்மையிலே அவர் தேவகுமாரன் தானே. தேவகுமாரன் தானே அவர். அப்படித்தானே சொன்னாங்க. தேவகுமாரன்னு அந்த ஒரே காரணத்தினால தானே சிலுவையில் அறையப்பட்டு கொன்னாங்க அவரை. அவர் தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறவன் தானே நித்திய ஜீவன் அடைகிறான் இருக்கு. சுவிசேஷம் எழுதப்பட்டதே அவர் தேவகுமாரன்னு தானே. சுவிசேஷமே மார்க்கு 1:1 அந்த ஆரம்பமே அவர் தேவகுமாரன் சொல்கிறது தானே. அவர் தேவகுமாரன்னு விசுவாசித்து அவர் அந்த விசுவாசத்தினால நித்திய ஜீவனை அடைகிறதுனால சுவிசேஷங்களே எழுதப்பட்டதாக யோவான் 20 கடைசியில் இருக்குது. இது கூடவா தெரியாமல் இருக்கு? அதனால் எல்லோரும் கருத்தோடு பாடுறாங்கன்னு எடுத்துக்கிறாதீங்க. மனுஷன்தான். அதனால் வசன அடிப்படையில், உபதேச அடிப்படையில் நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன்னு 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் சொன்ன மாதிரி, எந்த கருத்தோட? அவன் கருத்தோடு இல்லை, வசன கருத்தோடு. இப்போ என்னுடைய பாடல்கள் நான் வெளியிட்டிருக்கேன். எதுக முனையோட முறைப்படி அமைச்சாலும் வசன கருத்தோடு இருக்கா என்பது மட்டும் பாருங்கள், கரெக்டாக தான் இருக்கும். சில விஷயங்கள் அதில் நான் தவிர்த்திருக்கிறேன். ஏன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனது திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம்னு ஒரு இதில் எழுதிட்டேன். அது நல்ல வேலை அப்போ வெளியிட்டிருந்தால் இப்போ அது சரியில்லைன்ட்டு இப்போ நான் பேசுகிறதுனால நானே சொல்லிவிட்டு நானே சரி என் மேலே குற்றமாகும். அதனால தான் கர்த்தர் அங்கே வெளியிட வைக்கலை. இப்போ அந்த புரிதல் எனக்கு வந்தாச்சு. அந்த வரியை எடுத்துகிட்டு வேறு வரியை பாடியிருக்கேன். இப்படி சில காரியங்கள் லேட் பண்ணுறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. தேவன் எல்லாத்துக்கும் முக்காலும் உள்ளவர். நல்ல பாடல்கள் எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை. நல்ல பாடல் பெர்க்மான் சையா பாடல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு, நான் குறை சொல்லலை. பட்டி தொட்டியெல்லாம் ஏழை எளிய மக்கள், கிராம மக்களுக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி, ஒரு இன்றைக்கும் எங்கள் சபையில் நாங்கள் பாடுறோம். ஆனாலும் எல்லாத்தையும் நம்பிடாமல், எல்லாத்தையும் அதில் குறை சொல்லாமல், அதில் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கப்படணும் என்பது தான் நம்ம கருத்தே தவிர வேறு அல்ல. அதனால் நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, தேவ சித்தப்படி விண்ணப்பம் பண்ணணும். தேவ சித்தப்படி பாடல், விண்ணப்பம், ஜெபம் இருக்கணுமே தவிர தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறது, உலக சிநேதம் உள்ளது, உலகத்தில் சிநேதமாக இருக்க விரும்புகிறது, தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான், அவனை விபச்சாரிகளேன்னு கடுமையாக யாக்கோபு சொல்லியிருக்கான். கடுமையாக சொல்லியிருக்கான். இதை விட ஒரு வார்த்தை கடுமையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு கடுமையான வார்த்தை. அதனால் யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் பொன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது. எனக்கு இன்றைக்கி ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி எல்லாரையும் முட்டா பையன், மதிகேடனே, முட்டா பையனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பிறரை சகோதரனை மூடனேன்னு சொல்கிறவன் நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான்னு மத்திய இப்போ 5 அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் சொன்னார். நல்லா கிடுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சார். நான் சொன்னேன், முகாந்திரம் இல்லாமல்
காரணம் இல்லாமல் ஒருத்தனை உன் சகோதரனை மூடனேன்னு சொல்கிறவன் அப்படி போட்டிருக்கு. இப்போ காரணத்தோடு இருந்தால் அவனை சொல்லலாம். ஏசு சொல்லியிருக்காரு, மதிகேடனே உன் ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். லூக்கா 12:20 மதிகேடனேன்னு சொன்னார். மதிகேடரே, மூடரே, குருடரே எது முக்கியம் என்று மத்தேயு 23 அதிகாரத்தில் வேதவார பரிசெயரை சொன்னாங்க. முகாந்திரம் இல்லாமல் வழி தப்பி நியாயப்பிரமாணத்தை ஜனங்களை தோளில் ஏற்றி இவன் ஒரு விரலில் கூட ஏற்றாமல் முதன்மையான இடத்துல இருந்து கல்லறை மாதிரி தன்னை ஆக்கிக்கிட்டு விதவைகள் வீடை பச்சித்து நீண்ட ஜபம் பண்ணி பார்வைக்காக இப்படி தெரியக்கூடியவங்களை முகாந்தரத்தோடு வந்தார். அது அப்போ சொல்ல அப்படித்தான் முகாந்தரத்தோட மிருகங்கள்னு சொன்னாங்க, நாயின்னு சொன்னாங்க, பன்னின்னு சொன்னாங்க. அவங்கள என்னென்ன வகையில் சொன்னாங்களோ எல்லாம் முகாந்தரத்தோடு சொன்னாங்க. அவங்க சொன்னதே நான் முகாந்தரத்தோடு சொல்கிறேனே தவிர வேறு அல்லப்பா அப்படின்னு நான் விளக்கம் சொல்லும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த மாதிரி வசன அடிப்படையில் நம்முடைய ஜெபம், உபவாசம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய காரியங்கள்லாம் வசன அடிப்படையில் இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் விபச்சாரரே விபச்சாரிகளே என்று இங்கே சொல்கிறார். ஏன் அந்த விபச்சாரிகளோடு ஏன் ஒப்பிடுறாருன்னா, விபச்சாரன்னு சொன்னாலே, விபச்சாரிகள்னு சொன்னாலே ஒருவன் ஒருத்தியோட, ஒருத்தி ஒருவனோட இருக்க மாட்டான்னு அர்த்தம். எல்லாத்தையோடையும் அவன் இதாக இருப்பான். எம்மதம் சம்மதம், எல்லா சபைகளும் வேண்டும், எல்லா ஊழியர்களும் வேண்டும். அப்போ தானே இவன் பிழப்பு நடத்த முடியும். அதனால் மணவாட்டி ஒருத்தி தான், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் 19:7 போட்டிருக்கு. அந்த மனைவி மற்ற சபைகளோட ஜாயிண்ட் ஆகாது, உலகத்தால் அது கரைப்படாது. கரை தெரிய முதலானவைகள் ஒன்றும் இல்லாததான் சபை. ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அங்கே பின்பற்றி போவாங்க. அவர் தான் புருஷன், அவர் தான் வழிகாட்டி, ஒரே கண்ட்ரோலில் போவாங்க. அது கற்புள்ளவ, அது ஒரு மனைவி, அது விபச்சாரி அல்ல. பல ஆண்களோடு போய்கிட்டு இருந்து பல சபைகளோட ஜாயிண்ட் ஆகி பல அந்நிய போசையில் அலப்புண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் ஆவிக்குரிய வகையில் விபச்சாரிகள். அந்த அர்த்தம் தான் அது. உலக சிநேகம், உலக சபைகள், உலக கரைகள். அதனால் தேவனுடைய சபை கரைப்படாதது, கற்புள்ளது, ஒரே மனைவி உள்ளது. அதான் உங்களை கற்புள்ள கன்னியாக எண்ணி ஒரே புருஷனை கீழே உங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு 2 கொரிந்தியர் 11:2 பவுல் சொல்கிறான். ஏவாளை வஞ்சித்த போல உங்கள் மனதும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று பயந்திருக்கேன்னு 3 சொல்கிறான். 4வது வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவியை நாங்கள் பிரசங்க பண்ணாத சிலரை உங்களுக்கு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கல்ல அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலைக்காரர்கள் கிறிஸ்துவின் வேஷத்தை, அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்து கொண்டாங்க. அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அவங்க கிரிகளை வச்சு கனிகளை வச்சு புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி 13, 14, 15 அங்கே தெளிவாக அப்போஸ்தலர் சொல்லியிருக்கான். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சுக்கிங்க. விபச்சாரிகளே என்ற இடத்துக்கு விலகி கற்புள்ள கன்னியாக, மணவாட்டியாக, இயேசுவை தலைவராக்கி, இயேசுவை முதன்மையாக்கி, அவரை சரீரத்துக்கு, இரத்தத்துக்கு, எலும்புக்கு உரியவர்களாகி ஒரே சரீரமாக ஒரே ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம போவோம்னா இந்த பேர்லேருந்து, கெட்ட பேர்லேருந்து நீங்கள் நானும் தப்பிக்கலாம். ஆகவே அப்படி இல்லாவிட்டால் உலகத்தோடு ஒத்து போனால், எல்லாரோட சமரசம் போனால், எல்லா சபைகளும் எல்லாம் ஒன்று தாண்டு நீ பிழைப்புக்காக பல நேசரோடு நீ திரிஞ்சு பல அந்நிய போதனைகளோடு நீ இருந்தீன்னா கொஞ்சம் புளித்தமாக முழு மாறி ஒப்ப பண்ணும். உலகம் சினைதான் தேவனுக்கு விரோதமான பகை. அவனை விபச்சாரின்னு சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை. புரிஞ்சிக்க, இதிலிருந்து விலகி இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு திருந்திக்க. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நன்றி.